உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து எவ்வளவு நேரமா கிளம்புறா 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 கிளம்பிக்கிட்டே இருக்கா. பேசாம நம்மளே போயிட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு. 6:30 மணிக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்க, மணி 6 ஆக போகுது. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சுதான் போக போறோமோ என்னமோ தெரியல. சே, மகா மகா கிளம்புனியா என்ன? ஒரு 5 மினிட்ஸ் ப்ளீஸ். எல்லா ட்ரெஸ்ஸும் அங்க வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 4 ட்ரெஸ்ஸா கொண்டு வந்தேன். இங்க நமக்கு சொந்தக்காரங்க யார் இருக்காங்க, எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு மாடர்ன் ட்ரெஸ்ஸா பொறுக்கிட்டு வந்துட்டேன். எந்த ட்ரெஸ்ஸை போடனே தெரியல. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் போட்டா பிடிக்க மாட்டேங்குது. போட்டதே போட்ட மாதிரி ஃபீலா இருக்கு. இப்ப போட்டுட்டே ஒரு ட்ரெஸ், இது எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லு பாப்போம். முத நீ எடுத்து கொடுத்தது. நீ இல்ல, அத்தை எனக்கு பொங்கலுக்கு எடுத்து கொடுத்தது. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது அது அம்மா வானத்தை போல படம் மாதிரி உள்ள இடம் விட்டு தைக்கணும்னு தச்சு தச்சது கூட நல்லாதான் போச்சு. பிரிச்சு போட்டா கரெக்டா இருக்கே. இது நல்லா இருக்கா? ஏய், நல்லா தாண்டி இருக்கு, கிளம்புடி. 6 மணி ஆயிட்டு. நம்ம இங்க இருந்து அங்க போறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணிக்கு ஆகும். இப்படி டைம் ஆக்கிட்டு இருந்தா எப்படி மகா? சும்மா ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வர வேண்டியது தானே? மாடர்ன் ட்ரெஸ்ஸா ஃபர்ஸ்ட் நினைச்சேன். உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்க யாராவது ஒருத்தங்களா இருந்தாலும் நம்ம மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நம்ம பாட்டு போயிட்டு வந்துடலாம். இது உங்க எம்டி பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கிராண்டா லுக்கா போக வேண்டாமா? அதான் நான் லுக்கா வந்துடுவேன். நீ என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? இது நல்லாவே இல்ல. வேற ஒரு கோட் மாதிரி எவ்வளவு வச்சிருக்கேன், அதை போட்டேன். என்ன இது நல்லா இல்ல, மாத்துங்கக்கா. ஏய், என்னடி லேட் ஆக்கிட்டே இருக்கேன்? ஃபங்க்ஷனா முடிஞ்சிருக்கும் தெரியுமா? 6:30 மணிக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்க. நம்ம எப்படி முடிஞ்சுதான் போக போறோம். அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்காவது நிக்க வேண்டாமா? நல்லா தான் இருக்கு இந்த ட்ரெஸ், கிளம்பி வா. இந்த ட்ரெஸ் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது எடுத்த ட்ரெஸ் கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்குல்ல. ப்ளீஸ் தான் ஒரு 1/2 மணிக்கு ரெடி. அதுக்கடையே இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், கிளம்பிடலாம். உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். நான் பாட்டு பேசாம கிளம்பி போயிருக்க வேண்டியது. எவ்வளவு நேரம் ஆக்குறேன்? கிளம்புக கிளம்புக கிளம்பிக்கிட்டே இருக்கேன். வேற இருக்காது ஃபங்க்ஷன் அடி போனோம் சாப்பிட்டோம் வந்தோம்னு சொல்றதுக்கு என்னோட எம்டி பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட். என்னை நம்பி இவ்வளவு பெரிய ஆபீஸ கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனா முன்ன போய் நிக்க வேண்டாமா? என்ன மகா இப்படி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் போய் ட்ரெஸ்ஸா மாத்திட்டு வா போ. ஒரு ஃபங்க்ஷன்னா 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். உங்களுக்கு என்ன ஆம்பளைங்க கிடைக்கிற சட்டையை சுருட்டி வாய் போட்டுக்கிட்டு கிளம்பிடுவீங்க. நாங்க அப்படியா? ட்ரெஸ்ஸிங் பார்க்கணும், ஹேர் ஸ்டைல் பார்க்கணும், மேக்கப் பார்க்கணும், பூ வாங்கணும், ஹேர் பின் வாங்கணும், எவ்வளவு இருக்கு. மெயினா சப்பல் பார்க்கணும். எல்லாம் நல்லதா இருந்தாதானே ஒரு இடத்துக்கு போக முடியும். நம்ம பாட்டு எப்படியோ வர முடியுமா? காலையில சொல்லிட்டு ஃபங்க்ஷன், மத்தியானம் கிளம்புனா எப்படி கிளம்புறதா? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃபங்க்ஷன் முடிஞ்சா முடியட்டும். உங்களுக்கு ஒன்றும் என்கேஜ்மெண்ட் இல்லையே, அந்த பொண்ணுக்கு தானே, முடியட்டும். நம்ம அதுக்கப்புறம் கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டு வரலாம். ஹலோ, விஜய். இல்ல கிளம்பிட்டோம், கிளம்பிட்டே இருக்கோம். அப்பா, என் ஒய்ஃபு ரெடி ஆகுறா ரெடி ஆகிட்டே இருக்கா. இன்னும் ரெடியான பாடு இல்லை. நான் வர்றதுக்கு எப்படியும் 1 hour ஆயிரும் நினைக்கேன். நீ போயிட்டியா? ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஓ, ரெடியே ஆகலையே நீங்க. நான் நீங்க ரெடியாகி சீக்கிரம் வந்திருப்பீங்கன்னு நினைச்சா நான் சீக்கிரம் வந்தேன். இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஃபங்க்ஷன் ரெடி ஆகலை இன்னும் யாரும். இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்றும் இல்லை, பொறுமையாவே வாங்க. நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, நம்ம எப்பவும் வர வழியில வராதீங்க. அங்க கொஞ்சம் மலையில மண் சரிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு அந்த சைடு ரோடு மாத்தி விட்டுருக்காங்க. அதனால நீங்க அப்படியே வராதீங்க. ஒரு டீ கடை இருக்கும் பாத்தீங்களா, அதோட ஒரு எஸ்டேட் மாதிரி ரோடு போகுமே, அந்த ரோட்டு பிடிச்சி வந்துருங்க. அப்பா, இந்த ட்ரெஸ் எனக்கு ஏதோ ஓரளவு பிடிச்சிருக்கு. டெம்பிள் செட்டு, பேங்கில் எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல? எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது ஓகே தானே? நீ ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் இருந்தா 2 பேரும் சேர்ந்து மேட்சா போட்டு போயிருக்கலாம். சரி, இட்ஸ் ஓகே. நல்லா இருக்குல்ல? இருக்கட்டுமா இல்ல மாத்தவா? நீ வாயை பிறந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப அழகா இருக்கேன் போல இருக்கே. என்ன ரொம்ப அழகா இருக்கேன் தானே? மகா குட்டி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த லிப்ஸ் இருக்கு, லிப்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன? எதுக்கு வேலைக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்ப ரொமான்ஸ் பண்ற நேரம் இல்ல. உங்களுக்கு டைம் ஆயிட்டு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ரொமான்ஸ் பண்ண மட்டும் நேரம் ஆகாதோ? கிளம்பும், ஆல்ரெடி டைம் ஆயிட்டு. ஃபங்க்ஷன் தானே, அது என்கேஜ்மெண்ட் வீடு தானே. நம்ம என்ன முன்ன குட்டியே போய் நிக்கணும்னா இருக்கு? போகலாமே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போனா என்ன வேண்டானா இருக்கு? சரியான ஆளு தானி. நேரத்துக்கு தக்கன மாத்தி பேசுற. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. கையெடு. நீ பாக்குற பார்வையும் பேச்சும் சரியில்லை. முத கையெடு. நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போலாம். வா, நான் மேக்கப்லாம் பண்ணி கிளம்பிட்டேன்ப்பா. ப்ளீஸ். மேக்கப் தானே மகா, நான் போட்டுடுறேன் உனக்கு மேக்கப். மேக்கப் அழிஞ்சா என்ன, போட்டோட நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இந்த கண்ணு இருக்கு, கண்ணு
என்ன அழகு! இந்த கண்ணை பார்த்து தானே நான் மயங்கியே விழுந்தேன். அந்த லிப்ஸ் இருக்கே, ஐயோ போதும், கிளம்புவோம் ப்ளீஸ். ஆடி கோபுரம் ஆடி வெல்லும் போது ஓர்க்காமல் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது. காதல் தீவிரவாதி ஆயுதமானது. இனி நீ மூட்டுகிறாய், தொங்கி தொங்கி தேனை ஊட்டுகிறாய். ஆதி, உன் வீட்டு சம்மதத்தோடு என் வீட்டு சம்மதத்தோடு நல்லபடியா என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு பத்தியா? சத்தியமா நினைச்சே பார்க்கலடா. ரெண்டு வீட்லயும் எப்படி சம்மதிக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா பரவாயில்ல, அப்போ உள்ள பேரண்ட்ஸ் மாதிரிலாம் இல்ல. இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாருமே நல்லா டீசென்ட், ஒத்துக்குறாங்க பத்தியா? நான் இவ்வளவு தூரம் பயந்து தெரியுமா? ஏன்னா நீயும் ரொம்ப ரிச் ஃபேமிலி, நானும் ரொம்ப ரிச் ஃபேமிலி. ரெண்டு பேரும் எப்படி ஜாயின் பண்ண வைக்கிறது, எப்படி பேச போறோம், எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுதுலாம் நினைச்சேன். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த உலகத்திலே இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா என்னதான் சொல்லுவேன். சாரி, நம்மள. சத்தியமா ரியா, நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப வெல் செட்டில்டு. எப்படி பேசுறதுக்கு ஸ்டேட்டஸ் அப்படி இப்படின்னு பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பாரு, நம்ம லவ் தான் நம்மள சக்சஸ் கொண்டு போயிருக்கு. இவ்வளவு தூரம் கல்யாணம் வரை கொண்டு போனதுக்கு நம்மளோட கான்பிடன்ஸும் கடைசியா உள்ள நம்ம ரெண்டு பேருக்கு மேல லவ் தான் காரணம். ஸ்கூல் லைஃப்ல நம்ம லவ் ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் பாரு காலேஜ் டேஸ், நம்மளோட ஒர்க் டேஸ், நம்ம கெரியர் வரை நம்ம லவ் கொண்டு போயிருக்கு. பெரிய விஷயம் இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்குடி எனக்கு. கூடிய சீக்கிரம் கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம். ரொம்ப நாள் நீட்டி போட்டோம். உன் வீட்டுல உள்ளவங்க என் வீட்டுல பேசி, என் வீட்டுல உள்ளவங்க உன் வீட்டுல பேசி 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 ஆரம்பத்துல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சண்டை வந்துட்டு முடிஞ்சு கதை. அதுக்குள்ள நம்ம பேசி கல்யாணத்துக்கு ஓகே வாங்கிடணும். டேய், என்கேஜ்மெண்ட் வேற வந்திருக்காங்க, கல்யாணத்துக்கு நோவா சொல்ல போறாங்க. பி பாசிட்டிவ், எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும். ஆனா நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான். நம்ம கல்யாணத்தை ரொம்ப நாளா தள்ளிப்படக்கூடாது. இன்னும் ஒரு 15 days 20 days கல்யாணத்தை முடிக்க பார்க்கணும். ரொம்ப கிராண்டா பண்ணாலும் சிம்பிளாவது முடிச்சிடணும். ஹனிமூனுக்கு செம பிளேஸ் பார்த்து வச்சிருக்கேன். எல்லாம் உன்னாலதான் மகா. எவ்வளவு நேரம் ஆக்கியிருக்க பேரு. ஃபங்க்ஷனே முடிஞ்சு போ. இந்த ஃபங்க்ஷன் நம்ம வராமே இருந்திருக்கலாம். உன்கிட்ட எத்தனை மணிக்கு கிளம்ப சொன்னேன்? எத்தனை மணிக்கு கிளம்பி பாரு, 8 மணி ஆயிடுது. அட்லீஸ்ட் ஒரு 7:30 வரலான்னு பார்த்தேன். எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சு சாப்பிட்ற நேரமா வருது ஒரு ஃபங்க்ஷனுக்கு. பாரு, ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் மேக்சிமம் போயாச்சு. நான் 4 பேர் தான் இருக்காங்க. என்ன நினைப்பாங்க என்ன? ச்சே, எல்லாம் உன்னாலதான். யாரு? என்னால? என்னாலே லேட்டாச்சு. உங்க முள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாப்போம். தொட்டு சொன்னாலும் தொடாம சொன்னாலும் உன்னால மட்டும்தான் லேட் ஆச்சு. நான் உன்னை மட்டும் கூப்பிடாம இருந்திருந்தேன், நானே கிளம்பி எப்போ வந்திருப்பேன். இந்த நேரம் வீட்டுக்கே நான் வந்திருப்பேன். ஓஹோ அப்படியா? என்னால லேட்டாச்சு, என்னால லேட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் என்ன லேட் ஆயிருக்கும். மற்றபடி உங்களால தான் கிளம்பி இருக்கிற நேரம் ரொமான்ஸ் பண்ணலாம், ½ hour தானே அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணது யாரு? நீங்க தான். நீங்க மட்டும் அந்த டைம் ½ hour வேஸ்ட் பண்ணாம இருந்தா 7:30 இருக்கா, 7 o'clock வந்துக்கலாமா? எல்லா தப்பையும் உங்க மேல வச்சுட்டு ஏன் மேல பழைய தூக்கி போடுறது? ஆமா, என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன். இதோட 3 மட்டும் சொல்லியாச்சு. நான் மட்டும் வந்திருந்தா நல்லா அப்பதே போயிருப்பேன், இப்பவுமே வந்திருப்பேன். ஏன் நீங்க மட்டும் வர வேண்டியதானே? நான் என்ன வரேன்னு உங்க காலை பிடிச்சி தொங்கிட்டா இருந்தேன். வர வர நல்ல பேச கத்துக்கிட்ட மகாணி. எல்லாம் உன்னாலதான். என்ன சொன்னாலும் சரி, உன்னாலதான் லேட்டு. சரி, என்னாலே லேட்டா இருந்துட்டு போட்டோம். இப்ப என்ன, பொண்ணு மாப்பிள்ளை ரிங் மாத்திருப்பாங்கல்ல, வாங்க போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்பலாம். ஊருக்கு முன்னாடி வந்து என்ன நீங்களா ரிங் மாத்த போறீங்க? சரிம்மா தாயி, நம்ம சண்டையை போய் அப்புறமா வச்சுக்கலாம். என் ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் இப்ப வருவாங்க. நான் ஆபீஸ்ல கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி கெத்து காமிச்சு வச்சிருக்கேன். அதை மெயின்டைன் பண்ணுவேன். நீ வீட்டுல வந்து என்ன கிண்டல் பண்ணக்கூடாது. அந்த ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. ஹாய் ஹாய். அப்புறம் மகா, உனக்கு இன்னைக்கு ஒரு ஆளை இன்ட்ரோ பண்ண போறேன். அன்னைக்கு கூட வீட்டுக்கு சிக்கன் வாங்கி கொடுத்தாரு, பார்க்கல அப்படின்னு. அவரு தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் வலது கை இடது கை, என் உடம்புறவா தம்பி அப்படிலாம் சொன்ன பத்தியா, அவர் வந்திருக்காரு. ஹாய் ஹாய் சார். இப்பதான் வந்தீங்களா? பாத்தீங்களா, நீங்க தான் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. இப்பதான் ஃபங்க்ஷன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது. நாங்க அப்பமே வந்து வெயிட் பண்ணி தூக்கமே வந்துச்சு. நீங்க தான் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. ஓ, இப்பதான் ஃபங்க்ஷனே முடிஞ்சதா? நீங்க சொன்னீங்களா அங்க மண்ணெல்லாம் சரிஞ்சு கிடக்குன்னு. வேற ரூட்டுக்கு வந்தேன். அங்கேயும் ஏதோ ஒயர் தோண்டி போட்டிருக்காங்கன்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு ரூட்டை பிடிச்சி வந்தேன். அதான் லேட் ஆயிட்டு. மகா, இதான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட வலது கைன்னு சொன்னல, இவர் தான். நம்ம வீட்டுக்கு நீ சிக்கன் கூட வாங்கி கொடுத்தாரு, மிஸ்டர் விஜய். பொஃபே சிஸ்டமா? ஓகே மகா, உனக்கு தம் பிரியாணி தானே? நின்னுக்கோ, நானே வாங்கிட்டு வரேன். ரொம்ப கூட்டமா இருக்குல்ல? இல்லதா, எனக்கு வயிறு ஆல்ரெடி ஃபுல்லா இருந்த மாதிரி தான் இருக்கு, வேண்டாம். அட கூச்சப்படாத மகா, விஜய் நம்ம வீட்டுல ஒரு ஆள் மாதிரி தான், ஒன்னும் நினைக்க மாட்டாரு. பேசிட்டு இருக்கீங்க, சாப்பாடு எடுத்துட்டு வந்துருக்கேன். மகா, மகா தானே? சத்தியமா உன்னை திரும்பி பாப்பேன் நினைச்சு பாக்கல. மகா எப்படி இருக்க மகா? நல்லா இருக்கியா?
மகா, நான் உன்னை பார்த்தது கனவா நிஜமா சத்தியமா எனக்கு தெரியல மகா. மகா, ஃப்ராடு, ஒன்னா நம்பர் ஃப்ராடு. கடைசியில இந்த ஊர்ல தான் இருக்கான் போல. எவ்வளவு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கானோ. எவ்வளவு கல்யாணம் பண்ணா நமக்கு என்ன, நம்மளை விட்டு தொலைஞ்சா சரிதான். சி, நம்மகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல? மகான் பேசுறான், என் பேரை சொல்ல கூட உனக்கு எந்த அருகதையும் இல்ல. நானும் கட்டவேன். ஏய் என்னடி ரொம்ப நல்ல மாதிரி சீன் போட்டு ஒதுங்கி நிக்க? நியாயமா பார்த்தா நான் தான் உன்னை பார்த்து விலகி நிக்கணும். ஏதோ விட்ட குறை தொட்ட குறை மனசுல உள்ள காதல் ஏதோ ஒண்ணு பாவம் நல்லா இருக்கேன்னு கேட்டா முகத்தை திருப்பிட்டு போய் நிக்கிற. அந்த அளவுல நீ ரொம்ப நல்ல ஒண்ணும் கிடையாது. என்னை ஏமாத்தினவ தானே, ஃப்ராடு, ஷீட். ஏய், ஒரு அத்தை பையன் உண்டுன்னு அடிக்கடி என்ன பாட்டு பாடுவியே, அவனை தான் கல்யாணம் பண்ணிருக்கியா? அவனை கல்யாணம் பண்ணா நீ ஆரம்பத்திலே கல்யாணம் பண்ணி தொலைச்சிருக்க வேண்டியதானே. என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிருக்க. உன்ன மாதிரி பொண்ணுங்களே இப்படிதான், லவ் பண்றதுக்கு ஒருத்தன், கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தன், காதலிக்கிறதுக்கு ஒருத்தன், வேற எதுக்கெல்லாம் ஒருத்தனோ தெரியல. ஏய், இந்த பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பப்ளிக் பிளேஸ் கூட பார்க்க மாட்டேன். இந்த அசிங்கமா பேசுறது, சாட கட்டி பேசுறதுலாம் ஏன்ட்ட வச்சுக்கிடாத. பொது இடம் கூட பார்க்க மாட்டேன். கால்ல கிடக்குற கலத்தி அடிச்சிருவேன். என்ன நினைச்சுக்கிட்ட? பாரு, உன்னையெல்லாம் பார்த்தாலே பாவம் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை போய் பார்த்துருக்கேன் பாரு. இந்த கண்ணுல ஒரு லிட்டர் ஆசிட ஊற்றியும் கழுவணும். இங்க பாரு, ஒரு காலத்துல நீ லவ் பண்ணிருக்கலாம். நீ நல்லவே நினைச்சு உன் பின்னாடி சுத்தினேன் பத்தியா, அதுக்கு எனக்கு செம்மையா ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிட்ட. இன்னும் அதெல்லாம் முடிஞ்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீ யாரோ நான் யாரோ. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான லவ் பண்ணேன்னு இப்ப நினைக்கும் போது கூட என் மனசுலாம் அப்படியே தீயா எரியுது. உன்ன மாதிரி ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தங்கமான புருஷனை கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் ஒதுக்கி வச்சனே அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சி, வந்து பேச வந்துட்டான் பெரிய வனாட்டம். போடா, இன்னும் உனக்கு ஊர்ல எவ்வளவு நல்லவ கிடப்பா, பணக்கா சூடி கிடப்பா, அவ பக்கத்துல போய் சுத்து. அதை விட்டுட்டு தேவையில்லாம என் பின்னாடி அலைஞ்சு என் லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சேன்னு வையேன், நான் முன்னாடி உள்ள மகா கிடையாது. அதான் தெரியுத, நீ முன்னாடி உள்ள மகா இல்ல, இப்ப அதை விட பெரிய தில்லாலங்கடின்னு புரியுத. நெத்தில எழுதி ஒட்டி இருக்கு உனக்கு. மத்த பையனை பணம் காசுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியுது. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், பார்த்தாலே பழகினாலே தெரியுது. ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிருக்க பணம் காசுக்காக. அதை விடு, என்ன எதுக்கும் தெரியல. என்ன கொண்டாட்டத்துக்கு நீ லவ் பண்ண? என்ன எதுக்கு லவ் பண்ணி ஏமாத்தின சொல்லு. இன்னைக்கு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சனும், அன்னைக்கு போச்சு என் வாழ்க்கை. இன்னும் என் வாழ்க்கையை தேடிட்டு தான் இருக்கேன் நான். பெரிய இவளாட்டம் பேசுற. ஏய், இப்ப பாரு, உனக்கு பணமோ காசோ சொத்தோ சுகமோ எது கேட்டுதான் நான் கொடுத்துருப்பேனடி. அதை விட்டுட்டு லவ்ங்கிற பேர்ல என்னை ஏமாத்தி என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுட்டு இல்ல. எங்க அப்பா இறந்த ஊரு தான் கடைசியில வாழணுங்கிறது என்னோட லட்சியம். எனக்கு யூஸ் எல்லாம் வேலை வந்துச்சு, எதுக்கு நான் போகல? நமக்கு இருக்கிற ஒரே அம்மா நம்ம நம்பி இருக்காங்க. நம்ம அப்பா பிறந்து வளர்ந்து இறந்து இந்த ஊர்ல கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்கணுங்கிற ஒரு முடிவுல அந்த ஊர் வீட்டுல நம்பி அங்க இருந்தோம். ஆனா அங்க கூட என்ன வாழ விடாம இப்படி வெளியூருக்கு நான் அனுப்பி வச்சுட்டியே, எல்லாம் ஒன்னாலதான். உன் மேல நான் கொஞ்சம் நெஞ்ச கடுப்புல இல்ல. எல்லாம் அங்க வந்து உன் வாழ்க்கையை முடிக்கணும் எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. வேண்டாம், சனியை நம்மளை விட்டு போச்சேன்னு தான் விலகி இங்க வந்தேன். ஆனா இங்கே வந்து தொலைச்சிட்டு நீ. ஆனா இன்னும் உன்னை விட போறது இல்ல. பாரு, எனக்கு ஒரு பதில் நீ சொல்லாம உன்னை விட போறது இல்ல. பெரிய நல்லவ மாதிரி பேசாத. என்ன, யார் ஏமாத்துனாங்க? உங்க அம்மாட்ட போய் கேளு, எல்லாம் புட்டு வைப்பாங்க. கூட இருந்து குளிய பறிச்சவ தானே உன் அம்மா, ஏசுப்பட்டவளா? ஏய், அம்மாவை பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாதுடி. அருகதை கட்டவளே, ஏன் அம்மாவை பேச? நீ யாருடி? ஏன் அம்மாவை பேச நீ யாரு? அவ்வளோ இவன் பேசுற, வயசு கூட மதிப்பு இல்ல. இங்க பாரு, என்ன கோவப்படுத்துன வாழ்க்கை இல்லாம ஆயிரும் பாத்துக்கோ. ஒழுங்கா இருந்துக்கோ. என்னடி, எங்க அம்மா பத்தி என்ன தெரியும் உனக்கு? எங்க அம்மா ஆசைப்படுறாங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். எங்க அம்மாக்கு உன்னை பிடிச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அம்மாவில தான் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதே. அவங்களே நீ தப்பா பேசுவியா? பாரு, நீ சொன்ன அதேதான். புது இடம்னு பார்க்க மாட்டேன், பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். அம்மாவை அப்படிதான்டா நான் பேசுவேன். போடா, அம்மாட்ட போய் கேளு, நடந்த கதையெல்லாம் புட்டு வைப்பா. சரி, இவளாட்டம் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற. அம்மா மாதிரி ஒரு பச்சோந்தியை நான் பார்த்ததே இல்ல. அவங்க அம்மா எப்பேற்பட்ட குணம் தெரியுமா? பிள்ளைங்க கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுவாங்களே அந்த மாதிரி. பெரிய நல்ல அம்மா நினைச்சிட்டு சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு, என் கண்ணுல கூட முழிச்சிடாத. என்ன, ஏற்கனவே உங்க தெரிஞ்சவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மகா, ரொம்ப கூட்டம், ஒவ்வொரு பிளேட்டா தான் வாங்க முடிஞ்சது. மகா, என்ன நீ சாப்பிடு, நான் எனக்கு வாங்கிட்டு வரேன். அப்புறம் என்ன, 2 பேரும் ரொம்ப வருஷக்கணக்கா தெரிஞ்சவங்க மாதிரி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. புதுசா இன்ட்ரோ ஆன மாதிரி இல்லையே. ஐயோ ஆமா சார், எனக்கு மகாவை ஆல்ரெடி தெரியும். ஐயோ சார், டென்ஷன் ஆயிடுறீங்க. மகாவும் நானும் ஒரே காலேஜ், ஃபர்ஸ்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் இவங்க காலேஜ் தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டா, அப்படியே வேற காலேஜ் போயிட்டேன். செகண்ட் இயர் தேர்ட் இயர் வேற காலேஜ்ல முடிச்சேன். அதான் இங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தேன்னு பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இயர் நாங்க படிச்சேன்னு. ஓஹோ அப்படியா? ஆனா மகா, நீ கோ எஜுகேஷன் படிக்கலையே, உமன்ஸ் காலேஜ் தானே படிச்சிருந்த? அதான் இல்லடா, நான் ஃபர்ஸ்ட் இயர் கோ எஜுகேஷன் தானே படிச்சிருந்தேன்.
அதுக்கப்புறம் தான் அங்க கோச்சிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு நானும் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மாதிரி உமன்ஸ் காலேஜ் நம்ம வந்தது. உன்னை மறந்துட்டியா? அப்படியா மகா, மறந்துட்டு. நான் படிச்சதே எனக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் எங்க நீ படிச்சது ஞாபகம் இருக்கும்? ஸ்கூல் டேஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி மகா, நீ சாப்பிட்டுட்டு விஜய் உனக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ எனக்கு வேண்டாம் சார், நான் அப்பவே நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் கூட கூட சாப்பிட்டுட்டேன். நீங்க வாங்கிட்டு வாங்க. இங்க பாரு விஜய், நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நான் அன்னைக்கே மறந்துட்டேன். என் மனசுல எல்லாமே அழிச்சிட்டேன். உன்னை பத்தின நினைவு, என் பேர் கூட எனக்கு மனசுல இல்ல, ஞாபகத்துல இல்ல. அந்த அளவுக்கு நீ பண்ண துரோகம் என்ன மறக்க வச்சுட்டு, தயவு செஞ்சு நீ யாரோ நான் யாரோ அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் அதையும் இதையும் சொல்லி என் லைஃப்ல வரணும்னு நினைக்காத. என் அத்தான் தான் எனக்கு உலகம், அவருக்கு நான் தான் உலகம். எங்களுக்கு வாழ்க்கையை இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் வாழ்றதுக்கு. தயவு செஞ்சு அவர்கிட்ட எதுவும் உளவிட்டு இருக்காத, எனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படி எப்படி இதே மாதிரி தாண்டி ஒரு காலத்துல ஏன்டையும் பேசுன நீ. உன்னை என் மனசுல வச்சு பூட்டி வச்சிருக்கேன். அதை யாராலையும் அழிக்க முடியாது. அந்த சாவியை கூட என் மனசுல போட்டு புதைச்சிட்டேன். நீயும் நானும் தான். உனக்கு நீ, எனக்கு நான். இதே வாய் தானே அப்பவும் பேசுச்சு. எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உன்னால இப்பெல்லாம் பேச முடியுது? நான் பாட்டு சும்மா இருந்தேன். சும்மா இருந்தோம்னு சுரண்டி விட்டு கதையாட்டு. ஏன் உன் வேலை உண்டு, நான் உண்டு இருந்தேன். எந்த பொண்ணுட்டு என்ன பேசியிருப்பா? நீ என்ன ப்ரொப்போஸ் பண்ணது கூட நான் உன்னை அப்படிதான் சொன்னேன். நான் எந்த பொண்ணு இது வரைக்கும் பேசினது கிடையாது, எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ப்ரொப்போஸ் பண்ண கூட அமைதியா கிளம்பி வந்துட்டேன். 4 நாள் ஆச்சு நீ என்ன ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னை நான் பதில சொன்னதே. ஆனா எப்படி பேசுற நீ? கொஞ்சமும் மனசாட்சி இல்லாம பின்னாடி சுத்தி சுத்தி வருவியா, லவ் பண்ணுவியா, கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லுவியா, வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லுவியா, எல்லா ஏற்பாடும் பண்ணுவியா. கடைசி அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா நீ ஒரு நல்ல பொண்ணுனா என்ன பண்ணிருக்கணும்? நல்லவளா இருந்தா என்னடி பண்ணிருக்கணும்? உண்மையான காதலாம் உயிரை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீ உயிரை கொடுக்க வேண்டாம், கூட மாட இருந்து அடி. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுன்னு தெரிஞ்ச உடனே உன் வீட்டுல பார்த்த பையனா கல்யாணம் பண்ணிட்டு நீ வாட்டு இருக்க. அப்படிதானே? நான் அப்ப இருக்கேன். யார் சொன்னா? நான் உன்னை எத்தனை மட்டும் தேடி வந்தேன், நீ அங்க இல்ல. இல்ல விஜய், இன்னும் அதெல்லாம் பேசி எந்த பலனும் இல்ல. நிறுத்திடி உன் பேச்செல்லாம். ரோட்ல போற எவனாவது நம்புவான்? இல்ல நீ கெட்டிருக்கே ஒருத்தன், ஒரு கிறுக்கு பையில, அவன் நம்புவான். நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீ எவ்வளவு பெரிய விஷயம் கருமின்னு கூட இருந்து பார்த்த வேண்டினா. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நீ பண்ண பாவத்துக்கு கொஞ்சமாவது பிராயசித்தம் தேட வேண்டாம். இன்னையில இருந்து இருக்கடி உனக்கு கவுண்டனு. இங்க பாரு விஜய், நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கும் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் உயிர் உலகம் எல்லாமே இப்ப என் அத்தான் தான். அவருக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் எனக்கு மறு வாழ்க்கை கொடுத்ததே அவர் தான். அவரு ரொம்ப பாவம். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில விளையாடன்னு நினைக்காத. உன் வழியை தேடி பார்த்துட்டு போ. நம்ம 2 பேரும் மீட் பண்ணலன்னு நினைச்சுக்கோ. என்னால முடியாது. நீ எவனோ கல்யாணம் பண்ணிருந்தா எனக்கு என்ன? என்னதானே முதல்ல லவ் பண்ண? உன்னை பார்க்காம இருந்தா கூட ஐயோ பவன் விட்டு இறக்கப்பட்டு போயிட்டே இருந்திருப்பேன். உன்னை பார்த்தவன நீ என்ன மன்னிச்சிருக்கு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட போனா போகுதுன்னு இருப்பேன். எங்க அம்மாவை பேசி என்னையும் பேசி என்னை இந்த நிலைமையில ஆக்கிட்டு வாய் கொழுப்பு மட்டும் உனக்கு அதிகமா இருக்கு. உன்னை எப்படி விடுவேன்? விட முடியாது. உன் புருஷன் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லதான் போறேன். ப்ளீஸ் விஜய், புரிஞ்சுக்க. என் வாழ்க்கையை கெடுக்க நினைக்காத. கல்யாணம் ஆகி எங்களுக்கு 2 மாசத்துக்கு மேல ஆகுது. நாங்க 2 மாசமா பிரிஞ்சுதான் இருந்திருக்கோம். இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் நான் அவரை புரிஞ்சுக்கிடவே ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்குள்ள எங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்காத ப்ளீஸ். ஓஹோ அப்படி. அப்போ என்ன நினைச்சிட்டு தான் இருந்துட்ட? என்ன நினைச்சிட்டு தான் அவர் கூட 2 மாசம் வாழாம இருந்துட்ட, கரெக்டா? ப்ளீஸ் விஜய், உன்னை எதுக்கு நான் நினைக்கணும்? உன்னை நினைச்சிட்டு என் வாழ்க்கையை கெடுத்துக்கல. என் மேல எனக்கு கோவம், அதான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டேனே தவிர உன்னை நான் ஒரு நாள் நினைச்சது இல்ல. பொய் சொல்லாத மகா. நீ பொய் சொல்றது உன் கண்ணுலயே தெரியுது. ஒன்னும் கவலைப்படாத. அப்ப இன்னும் உன் மனசுல நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு போல இருக்கே. மகா என்ன சாப்பிடலையா? என் ஒய்ஃபுக்கு பிரியாணினா அவ்வளோ இஷ்டம். பிரியாணி எழுதி கொடுத்தா கூட சாப்பிடுவா. வச்சுட்டே பேசிட்டே இருக்கால. மகா சாப்பிடும் முதல்ல. ஆமா சார், மகா அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்ததுல பிரியாணி யாருனதே தெரியல. நீங்க வேணா சூடா வாங்கி கொடுக்குறீங்களா சார்? இல்ல, எனக்கு பிரியாணி வேண்டாம். அதான் நீ சாப்பிடல, கிளம்போமா. தலை வலிச்ச மாதிரியே இருக்கு. என்னம்மா என்னாச்சு? உடம்பு முடியலையா? ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா? ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் சார். அது ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட் மீட் பண்ணிருக்கோமே, அதுல வந்து தலைவலியா இருக்கும் இல்ல மகா?